வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை சிந்தனா சேனல். இன்னைக்கு இன்னைக்கு டுடேஸ் நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் தி நியூஸ். அதுக்கு முன்னாடி ஐ வுட் ரிக்வெஸ்ட் யூ டு சப்ஸ்கிரைப் மை சேனல். நான் இந்த மாதிரி நம்ம ஹிந்து தர்மா ரிலேட்டட், நம்ம இந்தியன் கல்ச்சர் ரிலேட்டட் பற்றின டாபிக்ஸ் கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அது பாப்பப்பாக இருக்கும், எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். Okay, we will go to the topic today. क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः कृष्णाय. இன்னைக்கு டேட் 25th February 2024. எல்லாரும் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. என்னன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்ல சுதர்சனா பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜை ஓபன் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு கடலுக்கடியில இருக்கிற ஒரு கோவிலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட், நம்மளாலாம் எவ்வளவு நம்ம இதால பெருமைப்படணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த துவாரகான்றது கிருஷ்ணர் ஆட்சி பண்ணின இடம். நம்மளுடைய பகவான் கிருஷ்ணர் ஆட்சி பண்ணின இடம். எப்போ? மகாபாரத காலத்துல, துவாபரா யுகத்துல. இதுக்கு ஐ வுட் லைக் டு கிவ் யூ எ ஸ்மால் பேக்ரவுண்ட். ஆக்சுவலா கிருஷ்ணர் வந்து மதுரால தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். மதுரான்றது உங்களுக்கு தெரியும், யூபியில இருக்கு. அப்போ அங்க இருந்து குஜராத்ல இருக்கிற துவாரகாக்கு ஏன் அவர் ஷிஃப்ட் ஆறாரு அப்படின்னா, ஜராசந்தன் அப்படின்ற மகத நாட்டு அரசனுடைய படையெடுப்பு. மகதம் நாடுன்றது இப்போ இருக்கிற பீகார், அஸ்ஸாம், அப்புறம் பங்களாதேஷ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணினா ஒரு நாடா இருந்தது. அந்த நாட்டு அரசன் ஜராசந்தன் அவன் வந்து கண்டினியூஸா மதுரா மேல படையெடுக்கிறான். அவங்கிட்ட இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக he is shifting all the people of Mathura to Dwaraka, குஜராத்ல. அப்படின்னா அவர் ஜராசந்தனுக்கு பயந்து ஓடுறாரு அப்படின்னு அர்த்தமா? இல்ல, ஜராசந்தனை he can manage. அவனை தோக்கடிச்சுட்டு தான் போறார், ஆனா அவனை வதம் பண்ணல. ஏன் அப்படின்னா அதுதான் கர்மா. மகாபாரத கேரக்டர்ஸ்ல 5 people நான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். பீமன், துரியோதனன், ஜராசந்தன், இடும்பன், கீச்சகன். இவங்க எல்லாருக்குமே சமபலம் உடம்பு ரீதியா. இதுல இன்னொரு அவங்களுக்குள்ள என்ன ஒரு லிங்க் என்னன்னா, இதுல எந்த ஒருத்தர் ரெண்டாவது நபரை கொல்றாரோ, ரெண்டாவது பர்சனை கொல்றாரோ, அவர் தான் மத்த 3 பேரையும் கொல்வார் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தலைவிதி. அதாவது என்ன புரியுற மாதிரி சொல்லணும்னா, பீமன் வந்து துரியோதன கொல்வான் அப்படின்னா பீமன் தான் ஜராசந்தனையும் கொல்வான், பீமன் தான் இடும்பனையும் கொல்வான், பீமன் தான் கீச்சகனையும் கொல்வான் அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு தலைவிதி. இது தெரிஞ்சுதான் கிருஷ்ணர் வந்து தான் ஜராசந்தனை கொல்லாம பின்னாடி அது இன்னொரு நாள் நடக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய மக்களை எல்லாம் துவாரகாவுக்கு கூட்டின்னு போறார். துவாரகால கூட்டின்னு போற அவர் அந்த நகரத்தை எப்படி நிர்மாணிக்கிறார்னா, சமுத்திர ராஜா கிட்ட இருந்து he is requesting permission to construct a city over the ocean. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல அந்த அவதாரம் முடிகிற போது திருப்பியும் he will give back the city to சமுத்திர ராஜா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல. அதே மாதிரி நம்மளுக்கு எல்லாம் தெரியும், மகாபாரத போர் நடக்கிறது. போர்ல வந்து பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணரோட காலமும் முடிவுக்கு வருது. அவருக்கு தெரியும் இந்த துவாரகா வந்து இட் இஸ் டு பி ஹேண்டட் ஓவர் டு சமுத்திர ராஜான்னு சொல்லி. பிஃபோர் தட் அவங்க இருக்கிற யாதவர்களை எல்லாரையும் அவர் வெளியேற்றிடுறார். ஏன்னா கடல் சூழ்ந்துட்டுனா அங்க மனுஷாலால வாழ முடியாதுன்னு இருக்காங்க. அதே மாதிரி அவர் சொல்ற பேச்சு கேட்டுட்டு அங்க இருக்கிற யாதவர்கள் எல்லாம் தே ஆர் மூவிங் டவுன் ஸ்லைட்லி டு மகாராஷ்டிரால இருக்கிற தேவகிரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. As committed, Lord Krishna will be handing over the city to Samudra Raja. திருப்பியும் அந்த சமுதிரம் கொண்டு போயிடும். இப்பவும் அந்த சமுதிரத்துக்கு அடியில அந்த நகரம், அந்த கோவில்லாம் இருக்கு. அததான் இப்போ இன்னைக்கு பிரதமர் வந்து ஓபன் பண்ணி வச்சு நம்ம எல்லாரும் போயிட்டு வரதுக்கு வசதியா பிரிட்ஜ் எல்லாம் கட்டி வச்சிருக்காரு. இது நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா துவாபர யுகத்துக்கு அப்புறமா நம்ம கலியுகத்துல நம்ம இப்போ இருக்கிற இந்த பீரியட்ல நம்மளுக்கு தரிசனம் பண்றதுக்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுனா அது லேசு கிடையாது. இதெல்லாம் நம்ம ரிவைவல் ஆஃப் அவர் கல்ச்சர் தான். நம்ம காலத்துல நடக்கிறத பத்தி நம்ம ரொம்ப நினைச்சு பெருமைப்படணும். நம்மளுக்கு அந்த கோவில் எல்லாம் போய் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அனுகிரகம் வேணும்ன்றதையும் நம்ம பிரார்த்திப்போம். இது கூட சின்னதா இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். யாதவர்கள் வந்து தேவகிரிக்கு வந்துடுறாங்கன்னு சொல்றேன் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த தேவகிரி என்ன ஆகுது? தேவகிரியில அவங்க they are constructing a fort. அது தேவகிரி ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். It will be under the control of யாதவர்கள். எப்போ வரைக்கும்? Till Sultanates of Delhi. Sultanates of Delhi will be capturing that place and the name வந்து they are changing to Daulatabad. அதுதான்
முகமது பின் துக்ளக் அப்படின்ற சுல்தான் வந்து டெல்லியிலேருந்து தன்னுடைய கேபிட்டல் வந்து தௌலதாபாத்துக்கு மாற்றுவார். அதுக்கப்புறம் திருப்பி தௌலதாபாத்லேருந்து டெல்லிக்கு மாற்றுவார்னு சொல்லிட்டு நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம். அந்த பிளேஸ் தான் தேவகிரின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆஸ் ரிக்வெஸ்டட். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः।